ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம் செகண்ட்ஸ். பொதுவாக ஃபேண்டசி படம்னா சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்பவே விரும்பி பார்க்கக்கூடிய படம். ஃபேண்டசி படமே அருமையாக இருக்கும்னா கூட ஆனிமேஷனும் கலந்துருந்தா அதோடைய லெவலே அட்டகாசமாக இருக்கும். அப்படி ஒரு கதையை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த கதையை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தா தான் கதை உங்களுக்கு புரியும். கதை பிடிச்சதும் மறக்காம ஒரு லைக் கொடுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. வாங்க இப்போ இந்த இன்ட்ரெஸ்டிங்கான கதைக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங்ல கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவ தான் இந்த படத்தோட ஹீரோயின். இவ பேரு சாண்டல். இவ காலேஜ் படிச்சுட்டு இருப்பா. காலேஜ்ல படிக்கிறாளோ இல்லையோ, ஆனா எப்ப பார்த்தாலும் கையும் ஃபோனுமாவே இருப்பா. இப்ப கூட பாருங்க, கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு ஏதாவது புதுவிதமான கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி போட்டோம்னாக்கா, லைவ்ல போட்டோம்னாக்கா சும்மா லைக்ஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் இன்க்ரீஸ் ஆவாங்க. சும்மா வேற லெவல்ல பிச்சுக்கிட்டு போகும்னு இவன் நினச்சிக்கிட்டு இருப்பா. அப்படிதான் லைவா இப்படி பண்ணுறது மூலமாக தான் ஃபேமஸ் ஆகலாம், தன்னுடைய பேர் எல்லாருக்குமே தெரிய வரும், இதனால் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு இவன் நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு சாதாரண பொண்ணாக தான் இருப்பாள். இப்போ கூட பாருங்கள், லைவில் ஏதோ பண்ண போய் வாயில் கம்மை தடவிக்கிட்டு லைவில் இப்போ பேச போகிறத காட்டிக்கிட்டு இருக்கிற. அப்படி பேசிக்கிட்டே இருக்கிற சமயத்தில் எதாச்சியாக அவளோட வாய் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்குது. இப்போ வாய் வேற ஒட்டிக்கிச்சு. பேசுனதானே ஏதாவது கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி இவளால் போட முடியும். மறுநாள் காலையில் காட்டுறாங்க. அது என்ன பண்ணி வாயை சரி பண்ணிக்கிட்டாலோ தெரியல. இப்போ ஒரு இடத்துல உக்காந்துன்னு சாப்பிட்டுட்டு இருக்கிறா. அந்த டைமில் அவளுடைய மொபைலில் ஓப்பன் பண்ணுறா. அதில் யூடியூப் சேனலில் ஒருத்தங்க இப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் யூடியூப்பில் ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? இதோ உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நீங்கள் சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சர் ஆக விரும்புகிறீங்களா? ஆமாம் ஆமாம், நானும் விரும்புகிறேன் அப்படின்னு இவ சொல்கிறா. இந்த சோஷியல் மீடியாவில் ஃபேமஸ் ஆகிறதுக்காக நாங்கள் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுக்குறோம். ஆட்ல நடிக்கிறதுக்காக உங்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இது. இதை மட்டும் மிஸ் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறா. இதெல்லாம் பண்ணணும்னா உங்களுக்கு 10,000 ஃபாலோவர்ஸ் இருக்கணும்ன்ட்டு அவங்க சொன்னதுமே இவளுக்கு ஷாக் ஆகிடுது. எது 10,000 ஃபாலோவர்ஸா? எனக்கு 10 ஃபாலோவர்ஸ் இருக்கிறது பெரிய விஷயம் அப்படின்னு இவ சொல்கிறான். அப்படி அவங்க தொடர்ந்தும் பேசுகிறாங்க. ஒருவேளை 10,000 ஃபாலோவர்ஸ் இல்லாட்டியும் உங்களுக்கான இன்னொரு வாய்ப்பையும் நாங்கள் கொடுக்குறோம். உங்களால் யூனிக்காக யோசிக்கிற டேலண்ட் இருந்துச்சுன்னா எங்ககிட்ட இருக்கிற இந்த சுவிங்கம்மை நீங்கள் ஒரு புது கண்டென்ட்டை எடுத்து எங்களுக்கு அந்த கான்செப்டை அனுப்பி வச்சிங்கனாக்கா அதிலிருந்து செலக்ட் ஆகிறவங்க நாங்கள் தேர்ந்தெடுத்துப்போம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. யூனிக்கான கண்டென்ட்டு தானே, கண்டிப்பாக என்னால் முடியும்னுட்டு அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இப்போ மறுநாள் காலேஜில் இருக்கிற ஒரு லாக்கரில் அவளுடைய ஃப்ரெண்டு எதையோ தேடிக்கிட்டு இருக்கிறா. அவள் பின்னாடி மாறு வேஷத்தில் வந்து ஒரு கோலால் அவள் மண்டையில் நல்ல பொலன்னு பொழந்துக்கிட்டு இருக்கிற, கையிலையும் ஃபோனை வச்சுக்கிட்டு லைவாக அதை எடுத்து காட்டிகிட்டு இருக்கிற. ஆ அடியே பைத்தியக்காரி, ஏண்டி இந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு அவள் கேட்க, இதுவா புது கண்டென்ட், நான் உனக்கு சொன்னேன்ல, நான் ஒரு தடவை யூடியூப் பார்த்துட்டு இருந்தப்போ அதில் ஒருத்தங்க சொன்னாங்கல்ல, நீங்கள் யூனிக்கான கண்டென்ட்டை எடுத்து போட்டிங்கன்னா உங்களை நாங்கள் செலக்ட் பண்ணுவோன்னிட்டு, அதுக்காக தான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அதுக்குன்னு இப்படி பண்ணுவியா? பாரு, நான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொரியரை தேடிக்கிட்டு இருக்கேன். இப்போ எல்லாம் கீழே விழுந்துடுச்சுன்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கீழே அந்த கொரியர் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறா. பின்னாடியே சாண்டலும் அவள் ஃப்ரெண்டோடைய கொரியருங்களை தேடிக்கிட்டு இருக்கிறப்போ அவளுடைய கைக்கு இவ தேடிக்கிட்டு இருக்கிற கொரியர் கிடைச்சிடுது. இவளுடைய ஃப்ரெண்டு வேற ஒரு யூனிவர்சிட்டியில் இவளுடைய ஸ்டடீஸுக்காக அப்ளை பண்ணுறதுக்காக தான் அந்த கொரியரை தேடிக்கிட்டு இருப்பான். ஃப்ரெண்டு எங்கே என்னை விட்டுட்டு போயிடுவாளான்னு சொல்லிட்டு சாண்டல் அந்த கொரியரை இவளே அவளுக்கு தெரியாமல் ஒளிச்சு வச்சுக்கிறா. நீ எவ்வளோ நேரம் தேடினாலும் அது உனக்கு கிடைக்காது, ஏன்னா அது என்கிட்ட இருக்குதே. என்ன சொன்ன அப்படின்னு இவளோட ஃப்ரெண்டு ஜைனப் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னும் உனக்கு கொரியர் வரலன்னு நினைக்கிறேன், வா சரி இங்கேருந்து போகலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சாண்டலும் அவளோட ஃப்ரெண்டு ஜைனப்பும் காலேஜ்லேருந்து அப்படி வெளியே பேசிக்கிட்டு நடந்துன்னு வந்துன்னு இருக்கிறாங்க. அப்போ இவளோட ஃப்ரெண்டு ஜைனப் கேட்குற, ஏண்டி இதெல்லாம் உனக்கு சரி இருக்குதா? இந்த யூடியூபு ட்விட்டரு அது இது ஃபாலோவர்ஸ் சொல்லிட்டெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கியே, அதுக்கு பதிலாக பேசாமல் நீ ஏதாச்சும் வேலை தேடிக்கிட்டு போகலாம்ல அப்படின்னு ஜைனப் கேட்க, இல்லை இல்லை, எனக்கு இந்த யூடியூப் சேனலில் ஃபேமஸ் ஆகணும், அதான் யூனிக்கான கண்டென்ட் எடுத்து கான்செப்ட்டுங்களை நான் போட்டேனாக்கா நிறைய ஃபாலோவர்ஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் இன்க்ரீஸ் ஆவாங்க. அது மூலமாக நான் நல்லா ஃபேமஸ் ஆகிட்டேனாக்கா ஆட்டோமேட்டிக்காக நான் அர்ன் பண்ணுவேன். இப்போ கூட இன்னும் கொஞ்சம் நாள்லேயே நடக்க போகுது, நீ வேணா பாரேன் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சில்ட்ரன் எஜுகேஷன் சென்டருக்குள்ளே வந்துடுறாங்க. இந்த சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் சென்டர் எதுக்காகனா, பசங்க படிப்பையும் தாண்டி வேறு விதமான ஸ்பெஷல் கான்செப்டுகளையும் விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வேறு வேறு இடங்கள்லேருந்து கொண்டு வர பொருளுங்களை இங்கே ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சு அந்த பசங்கள்லாம் அதன் மூலயமா நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்காக தான் இங்கே அதை வச்சுருப்பாங்க. இந்த சின்ன பசங்க இருக்கிற இடத்துல இவங்களுக்கு என்ன வேலைன்னு எதிர்பார்க்குறீங்களா? வேறு எதுக்கு, ஒய்ஃபையை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக தான். இவங்க ஒய்ஃபையை கனெக்ட் பண்ணிக்கிட்டு
ஃப்ரீயா நெட்ட யூஸ் பண்ணிக்கலான்னுட்டு நெனச்சிட்டு இருக்கிற சமயத்துல, அங்க இருக்கிற அந்த மேனேஜர் இவங்க ஃப்ரீயா வைஃபை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. "உங்களுக்கு இங்க என்ன வேல? இது சின்ன பசங்க இருக்கிற இடம்னு தெரியாதா? பெரியவங்களுக்கெல்லாம் இங்க அலோடு இல்ல. போங்க, கிளம்புங்க இந்த இடத்த விட்டு" அப்படின்னு சொல்ல, "அப்ப நீங்களும் தான் பெரியவரு தானே! நீங்களும் முதல்ல இந்த இடத்த விட்டு போங்கன்னுட்டு" அவர 2 பேருமா சேர்ந்து கலாய்க்கிறாங்க. இவங்க கிட்ட வாய் கொடுக்க முடியாதுன்னு அவரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. உள்ளார வந்து ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் அங்க இருக்கிற எக்ஸிபிஷன் பொருளுங்களெல்லாம் சுத்தி முத்தி பார்க்குறாங்க. அப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பழைய காலத்து கண்ணாடி ஒண்ணு எடுத்துட்டு வந்து வச்சிருக்கிறத இவங்க 2 பேரும் கவனிக்கிறாங்க. இப்ப அது பக்கத்துல போய் நின்னு அந்த கண்ணாடிய பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த கண்ணாடி மேல ஏதோ ஜெர்மன் லாங்குவேஜ்ல என்னமோ எழுதியிருக்குது. நம்ம ஹீரோயினுக்கும் அவளோட ஃப்ரெண்டுக்கும் தான் இந்த லாங்குவேஜ் தெரியாதுல்ல. அப்ப பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன பொண்ண கூப்பிட்டு, "இங்க என்ன போட்டிருக்குதுன்னு படிச்சு சொல்லு" அப்படின்னு கேட்க, "ஏன் உங்களுக்கு படிக்க தெரியாதா?" அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, "ரொம்ப பேசக்கூடாது. அங்க என்ன போட்டிருக்குதுன்னு படிச்சு சொல்லு" அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அப்ப அந்த சின்ன பொண்ணும் படிச்சு, "உங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றப்படும்" அப்படின்னு போட்டிருக்கிறதா சொல்றா. அவ்வளோதானா? சரி எல்லாரும் இங்கேருந்து கிளம்புங்க, போங்க அப்படின்னு ஹீரோயினும் தொரத்துறா. அப்படியே அவங்கெல்லாம் போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த கண்ணாடி க்ளோ ஆவுறத இவளோட ஃப்ரெண்டு கவனிக்கிறா. "அத நீ பார்த்தியா?" அப்படின்னு சாண்டனல் கிட்ட கேட்டதுக்கு, "நான் அதெல்லாம் ஒண்ணும் கவனிக்கல" அப்படின்னு சொல்றா. "நான் அத பார்த்தேன். அந்த மிரர்ல ஏதோ க்ளோ ஆச்சு" அப்படின்னு ஜெய்னப் சொல்லியும், சாண்டல் சுத்தமா அத நம்புறதில்ல. அப்பதான் அந்த சின்ன பொண்ணு சொன்னது ஞாபகத்துக்கு வருது. சாண்டலும் அந்த மிரர் முன்னாடி நின்னுக்கிட்டு, "நான் ஒரு அழகான பிரின்சஸ் ஆகணும். என்னுடைய ஃப்ரெண்டு சூனியக்காரியா மாறணும்" அப்படின்னு சொல்றா. கொஞ்ச நேரத்திலேயே அந்த மிரர்ல இருந்து ஒரு பதிலும் வருது. "உங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றப்படும்" அப்படின்னுட்டு. இந்த வார்த்தைய கேட்டதுமே 2 பேரும் ஷாக் ஆவுறாங்க. "என்னது இது? எங்கேருந்து வருது இந்த வாய்ஸு?" அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிக்க, சாண்டல், "அதெல்லாம் ஏதாவது எலக்ட்ரானிக் டிவைஸா இருக்கும். அங்க தான் ஏதாவது கனெக்ஷன் இருக்கும். போய் பாரு. அந்த ஸ்விட்சை ரிமூவ் பண்ணிடு" அப்படின்னுட்டு ஹீரோயின் சொல்ல, சாண்டலும் அந்த மிரர சுத்தி ஸ்விட்ச் எங்கேயாவது இருக்குதான்னு தேடுறா. ஆனா ஸ்விட்ச் அங்க எங்கேயும் இருக்கிறதில்ல. இந்த பக்கம் ஜைனப்பும் அந்த மிரர சுத்தி ஸ்விட்ச் எங்க இருக்குதுன்னு தேடி பார்க்குறா. ஆனா ஸ்விட்ச் அங்க எங்கேயும் இருக்கிறதில்ல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த மிரர் கிட்ட போய் நின்னுகிட்டு, "இதெல்லாம் சும்மா ஃபேக்" அப்படின்னுட்டு காலால அந்த மிரர எட்டி ஒதைக்கிறா. அந்த கண்ணாடில இருந்து இவள அப்படியே உள்ளார இழுக்குது. "காப்பாத்துடி, காப்பாத்துடி" அப்படின்னு கத்துறா. உடனே அவளுடைய ஃப்ரெண்டு ஜெய்னப்பும் நம்ம ஹீரோயின் சாண்டல் கைய புடிச்சுக்கிட்டு காப்பாத்த நினைக்கிறா. ஆனா இவ எவ்வளோ ட்ரை பண்ணியும் அவள அந்த மிரரு அப்படியே மேக்னெட் மாதிரி உள்ளார இழுத்துக்குது. ஜெய்னப்க்கு ஒண்ணும் புரியல. "ஐயோ! என்னுடைய ஃப்ரெண்டு சாண்டல் நீ எங்க?" அப்படின்னுட்டு இவளும் அந்த மிரரு கிட்ட கைய வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்கிற சமயத்துல, அலாக்கா இவளையும் அந்த மிரரு உள்ளார இழுத்துக்குது. அங்க கட் பண்ணா சாண்டல் நேரா இப்ப ஒரு பெட் மேல வந்து விழுந்திருக்கிறா. இவளுடைய கெட்டப்பும், காஸ்டியூம்ஸும் பார்க்கவே ஒரு பிரின்சஸ் மாதிரியான தோற்றத்துல இருக்கிறா. இவளுக்கு எங்க இருக்கிறேன், இது எந்த இடம்னுட்டு ஒண்ணுமே புரியல. அங்கருந்து வெளிய நின்னுட்டு பார்க்குறா. அது ஒரு பிரம்மாண்டமான அரண்மனையா இருக்குது. பார்க்கவே செம்மையா இருக்குது. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ஒரு தேவதையும் வருது. இந்த தேவதை தான் சாண்டலுக்கு அசிஸ்டன்ட் போல. "நான் எப்படி இங்க வந்தேன்? இது என்ன இடம்?" அப்படின்னு சாண்டலுக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்பவே பதட்டத்தோட கேட்டுட்டு இருக்கிறப்போ, "இதுவா? இது ஒரு மேஜிக் வேர்ல்ட். அதாவது இந்த ஃபேரி லேண்டுக்குள்ள இருக்கிற எல்லா கதவுகளையும் ராஜா அழிச்சிட்டாரு. வேற உலகத்துல இருந்து வந்து ராஜாவுடைய சூழ்ச்சிகளையும் திட்டங்களையும் முறியடிக்கிறது தான் விதின்னும், அந்த விதியை முறியடிச்சிடக் கூடாதுன்றதுக்காக தான் ராஜா இங்க இருந்த எல்லா வழிகளையும் அவரு அழிச்சிட்டாரு" அப்படின்னும் அந்த தேவதை சொல்லுது. கடைசியா மிஞ்சி இருந்தது இந்த ஒரே ஒரு மிரர் தான். இந்த மிரர் வழியா தான் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னுட்டு அந்த தேவதை சாண்டல் கிட்ட சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறப்பவே சாண்டலுக்கு தலையே சுத்துது போல. அப்போ அங்கேருந்து ஒரு சத்தம் ஒண்ணு கேட்குது. என்னன்னுட்டு வெளியில வந்து பார்த்தாக்கா, கீழ இவளோட ஃப்ரெண்டு விழுந்து கிடக்குறா. உடனே அந்த தேவதை அவங்களோட மேஜிக்னால ஜைனப்ப இவங்களுடைய இடத்துக்கு வர வச்சுடுறாங்க. "ஆமா, இது என்ன இடம்? எனக்கு ஒண்ணும் புரியல" அப்படின்னு ஜைனப் கேட்க, நம்ம ஹீரோயின் சாண்டல் நடந்த எல்லா கதைகளையும் இவகிட்ட சொல்றா. "நாங்க இங்கேருந்து தப்பிச்சு போறது எப்படி? இதுக்கு வழியே இல்லையா?" அப்படின்னு ஹீரோயின் கேட்க, "அதுக்கு ஒரு வழி இருக்குது" அப்படின்னு சொல்ல, "சொல்லுங்க. அது என்ன வழி? என்னவா இருந்தாலும் நாங்க உடனே செஞ்சுட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பி போறோம்டா சாமி" அப்படின்னு சொல்ல, "இந்த கண்ணாடி எப்போ முழிக்குமோ, அதாவது காக்கா எப்போ கத்துமோ அப்பதான் இந்த கண்ணாடி முழிக்கும். இந்த கண்ணாடி முழிச்சதுக்கப்புறம், அதாவது 5 நாளைக்கு மட்டும் தான் இந்த கண்ணாடி கண்ணு முழிச்சுட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணாலும் இந்த உலகத்த விட்டு நீங்க போக முடியாது. பெர்மனன்ட்டா இங்கே தான் இருக்கணும்" அப்படின்னுட்டு, "உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்ன ஸ்பார்க்கின்னு சொல்லி கூப்பிடுங்க. நான் உடனே உங்க கண்ணு முன்னாடி வந்து நிப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதையும் அங்கருந்து மறைஞ்சு போயிடுது.
இப்படி இவ்வளோ நேரம் பயந்துகிட்டு இருந்த இவங்களுக்கு இப்ப பயங்கிறதே துளி கூட இல்ல. ஏன்னா நாளைக்கு காலையில தான் அந்த காகம் கத்துனா அந்த கண்ணாடி முழிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த தேவதை சொல்லுச்சுல்ல. அந்த ஒரு தைரியத்துல அங்க இருந்த வரைக்கும் புதுசு புதுசா ட்ரெஸ் போட்டு கன்டென்ட்டுங்களெல்லாம் தேடி என்னென்னமோ நானு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா ஒண்ணும் வேலைக்கு ஆகல. ஆனா இங்க பாரு காஸ்ட்லியான நெறைய புது புது ட்ரெஸ்ஸுங்க தேவையானதெல்லாம் நம்ம கேட்ட உடனே நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஏன் நாமளே இங்க ஒரு கன்டென்ட் கிரியேட் பண்ணிக்க கூடாதுன்னுட்டு அவளோட ஃப்ரெண்டு கிட்ட சேண்டல் சொன்னதும், "ஆமால்ல ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்குதே!" அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ, இந்த இடத்துக்கு யாரோ வர மாதிரி சத்தம் கேட்குது. கதவ தொறந்து 2 லேடிங்க உள்ளார வராங்க. யாருன்னு பார்த்தாக்கா, அவங்க இந்த அரண்மனையோட வேலைக்காரிங்க. "இளவரசி, இன்னைக்கு உங்களுடைய பிறந்த நாள். நீங்க ரெடி ஆயிட்டு கீழ வாங்க. உங்களுக்காக டின்னர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம பக்கத்து ராஜ்யத்துல இருந்தெல்லாம் நெறைய பேரு உங்கள விஷ் பண்றதுக்காக வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க." அப்படின்னு அவங்க சொல்லிட்டு அங்கருந்து போறாங்க. இத கேட்டதும் இவங்க 2 பேருக்கும் ரொம்பவே சந்தோஷமாவுது. "ஆஹா! என்னடி இளவரசினெல்லாம் உன்ன கூப்பிடுறாங்க" அப்படின்னு ஜெய்னப் சொல்ல, "சரி விடு. நம்ம உலகத்துல தான் என்ன யாருன்னு யாருக்குமே தெரியாது. இங்கேயாவது இத அனுபவிச்சுட்டு போறேனே! அதுவும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தானே! அதுலயும் ஒரு நல்ல கன்டென்ட்டா கிடைச்சிட்டு இருக்குது. நம்மளுக்கு யூஸ்ஃபுல் தானே! நாளைக்கெல்லாம் எப்படியும் இவ்வளோ நேரத்துக்கு இங்க இருக்க மாட்டோம். இப்ப வரைக்கும் இத என்ஜாய் பண்ணிக்கலாம் வான்னுட்டு" 2 பேரும் ரெடி ஆயிட்டு ரொம்பவே சந்தோஷமா அங்கருந்து பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு, டான்ஸ் ஆடிக்கிட்டு வெளில வராங்க. வெளிய வந்ததும் அங்க ஒரு பையன் போறத பார்க்குறா. "ஏய் நில்லு! யார் நீ?" அப்படின்னு கேட்க, "என் பேரு அலாவுதீன்" அப்படின்னு அவன் சொல்றான். "எது அலாவுதீனா? நீ அந்த ஃபேரிலேண்ட்ல வர அலாவுதீன் தானே? எங்க உன் விளக்கு? அந்த பறக்கிற மேட்டு எல்லாம் வீட்ல வச்சிருக்கியா?" அப்படின்னு கேட்க, "இல்லங்க. நான் எந்த மேஜிக்கும் யூஸ் பண்றதில்ல. நான் எதுவுமே பண்றதில்ல. மேஜிக்கெல்லாம் பண்ணா ராஜாவுக்கு புடிக்காது. அதாவது உங்க அப்பாவுக்கு புடிக்காதுன்னு தெரியும் தானே ராஜகுமாரி" அப்படின்னு இவன் சொல்ல, அதாவது இந்த நாட்டு ராஜாவுக்கு யாராவது மந்திரம், மாயாஜாலம்னு பண்றதெல்லாம் சுத்தமா புடிக்காது போல. அப்படி யாராவது பண்ணணும்னு நெனச்சாக்கா, அவங்களுடைய தலைய வெட்டிடுவான். அதனால தான் இந்த அல்லாவுதீனும் அந்த அளவுக்கு பயந்துட்டு இருக்கிறான். "சரி, சரி அதெல்லாம் விடு. நான் உன்கிட்ட சும்மா தான் விளையாடினேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி வா நம்ம 2 பேரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலான்னுட்டு" இவ அவன கூப்பிடுறா. அவன் அந்த செல்ஃபி எடுக்கிறதெல்லாம் புதுசா இருக்குது போல. பயந்துகிட்டே அங்கருந்து அவன் தயங்கி தயங்கி அந்த இடத்த விட்டு ஓடி வெளியில போயிடுறான். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற இடத்த எல்லாம் நல்லா சுத்தி பார்க்குறாங்க. அவ்ளோ சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி வந்துகிட்டு இருக்கிற சமயத்துல, தூரத்துல ஒரு அழகான பொண்ணு. சாண்டலும், ஜெய்னப்பும், "யார் இவ? செம்ம அழகா இருக்கா. ஒருவேள சிண்ட்ரெல்லாவா? இல்ல பார்பியா?" அப்படின்னு இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்க, தூரத்துல இருந்து சிரிச்சுக்கிட்டே சாண்டல் கிட்ட வந்து, "வந்துட்டீங்களா இளவரசி? வாங்க வாங்க. உங்களுக்காக தான் நாங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம்" அப்படின்னு சொல்லி அவள கட்டிப்பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களெல்லாம் சொல்லிக்கிட்டே போய்க்கிட்டு இருக்காங்க. அதாவது இங்க இருக்கிற பெரிய பாறைக்கு நடுவுல ஒரு கத்தி ஒண்ணு சொருகி இருக்குது. இந்த கத்திய யார் எடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன கட்டி கொடுக்கிறதா இங்க இருக்கிற ராஜா சொல்லியிருக்கிறாரு. இங்க ஒருத்தன் வரான் பார்த்தீங்களா? இவன் தான் இந்த நாட்டுடைய சோல்ஜர். இவன பார்த்தாலே எனக்கு பிடிக்கிறதில்ல. அவன் ஆளும், மூஞ்சியும். அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அவனும் அந்த பாறைக்கு நடுவுல இருக்கிற அந்த கத்திய எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறப்போ, "அவன் எடுத்துறக்கூடாது கடவுளே! அவன் எடுக்கவே கூடாது" அப்படின்னுட்டு அந்த பொண்ணும் விடாம சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப அங்கருந்து நேரா டின்னர் சாப்பிடுறதுக்காக எல்லாரும் உள்ளார வராங்க. அங்க ஒரு மேஜிக் டேபிள் ஒண்ணு இருக்குது. அந்த டேபிள் முன்னாடி நின்னுக்கிட்டு நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம சொன்னோம்னா, அது ஆட்டோமேட்டிக்கா வருது. இப்ப கூட நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் என்ன கேட்குறாங்கன்னாக்கா, "மெக்டில இருந்து எங்களுக்கு ஒரு மீல்ஸ் வேணும்" அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தாக்கா அந்த மீல்ஸ் பிரம்மாண்டமான பெரிய சைஸ்ல இருக்குது. அத 2 பேரும் டேஸ்ட் பண்றாங்க. டேஸ்ட்டோ செம்மையா இருக்குதுன்னு 2 பேரும் சொல்றாங்க. "என்னடா உலகம் இது?" அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் ராஜா என்ட்ரி குடுக்குறாரு. பொதுவா ராஜானாலே கம்பீரமான தோற்றத்தோடையும், கம்பீரமான நடையிலும் தான் வருவாங்க. ஆனா, இந்த ராஜாவோ சின்ன பையன் தோற்றத்துல இருக்காரு. கூடவே ஒரு பெயிண்டிங் ஒண்ணு எடுத்துன்னு வந்துன்னு இருக்காங்க. அதுல ராஜாவுடைய மனைவி, அதாவது ராணியோடைய ஃபோட்டோவும் இருக்குது. ராணிய அந்த ஃபோட்டோக்குள்ள அடைச்சு வச்சிருப்பான் போல. ராணியவும் அவனுடைய பக்கத்துல வச்சுட்டு போறாங்க வேலைக்காரங்க. ராஜா எப்படி இந்த அளவுக்கு இளமையா இருக்கிறான்னு பார்த்தாக்கா, அங்க இருக்கிற ஒரு இளமை தண்ணி அப்படின்ற அந்த தண்ணிய தான் அவன் குடிச்சிட்டு வந்திருக்கான். இப்ப கூட சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ, அவனுடைய முகத்த கண்ணாடில பார்க்குறான். ஏதோ ஒரு பக்கமா ஒரு சுருக்கம் வந்துடுச்சு போல. மறுபடியும் நான் அந்த இளமை தண்ணிய குடிக்கணும் அப்படின்னு சொல்ல, அந்த பெயிண்டிங் வழியா ராணியும், "நீங்க இதுக்கப்புறமா அந்த இளமை தண்ணிய குடிச்சீங்கன்னா, இன்னும் சின்ன பையனா மாறிடுவீங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க ராஜா" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் நீ பேசாத. எனக்கு எல்லாம் தெரியும்" அப்படின்னு ராஜா சொல்றான். இவங்கெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்க, நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் அப்பதான் தெரிய வருது. அதாவது ஹீரோயினுக்கு ஒரு சாபம் இருக்குது போல. அந்த சாபம் என்னன்னாக்கா, ஸ்லீப்பிங் பியூட்டி போல. இந்த ஃபேரிலேண்ட பொறுத்தவரைக்கும் நம்ம ஹீரோயின் தான்
அந்த ஸ்லீப்பிங் பியூட்டி போல. இந்த சாபம் இன்னைக்கு நைட்ல இருந்தே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னுட்டு எல்லாரும் இவளுக்கு சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இங்க என்ன சுத்தி என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இங்க கட் பண்ணா வேற ஒரு நாட்ட காட்டுறாங்க. அங்க இருக்கிற ஒரு இளவரசன ஒரு வேலைக்காரன் ரெடி பண்ணிட்டு இருக்கிறான். அதாவது அவனுக்கு ட்ரெஸ் அதெல்லாம் மாட்டி விட்டுட்டு இருக்கிறான். இவனுக்கும் இவனும் இந்த இளவரசரும் விரும்புறாங்க போல. ஆனா இந்த விஷயம் நாட்டுல இருக்கிற ஜனங்களுக்கு தெரிஞ்சுட்டாக்கா பெரிய பிரச்சனையாயிடும்னுட்டு இது இவங்க 2 பேருக்குள்ளேயே ரகசியமா வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இளவரசன் எங்க போயிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் தான் இன்னைக்கு நைட்டு தூங்கிடுவாயில்ல, அதாவது ஸ்லீப்பிங் பியூட்டியா மாறிடுவாயில்ல, அந்த சாபத்தை போக்கணும்னாக்கா யார் ஒருத்தர் முழு அன்போட அவங்களுக்கு முத்தம் கொடுக்குறாங்களோ, அப்போ அவ அந்த தூக்கத்துல இருந்து முழிச்சுக்குவான்றதுக்காக தான் இந்த இளவரசனும் அவளை கிஸ் பண்றதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்கான். அப்போ குறுக்க இவனுடைய அம்மா வந்து, "மகனே, நீ போற காரியம் வெற்றியா செஞ்சு முடிச்சுட்டு வா. நீ அந்த இளவரசிக்கு இருக்கிற சாபத்துல இருந்து நீ அவள விடுவிச்சுட்டீனாக்கா, அவங்களுடைய ராஜ்யமும் நம்மளுடைய ராஜ்யமும் ஒண்ணாயிடும். அப்போ நம்மளுடைய சாம்ராஜ்யம் தான் பெரிய பணக்கார சாம்ராஜ்யமா இருக்கும். வெற்றி உனக்கே. போயிட்டு வா" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்க சும்மா இருங்க" அப்படின்னு இந்த இளவரசன் சொல்றான். ஏன்னா, இந்த இளவரசன் இந்த வேலைக்காரன தானே இஷ்டப்பட்டுட்டு இருக்கான். எல்லாரும் ஃபோர்ஸ் பண்றாங்க. வேற வழி இல்ல. என்ன பண்றது? அப்படின்னுட்டு தான் இவன் வேண்டா வெறுப்புக்கா கிளம்பி போயிட்டுருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின தூங்க வைக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்க இருக்கிற ஃப்ரேம் வழியா அவங்க அம்மாவும் அழுதுகிட்டே, "இன்னைக்கு நைட்டு அந்த சூனியக்காரி வந்து உனக்கு சாபம் குடுக்க போறா. இது விதிப்படி தான் நடக்கப் போகுது. அவ உனக்கு சபிச்சுட்டான்னா, நீ 200 வருஷங்கள் வரைக்கும் தூங்கிக்கிட்டே இருப்ப. இந்த விதிய யாராலும் மாத்தவே முடியாது" அப்படின்னு அவங்க அம்மா தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் சுத்தமா கண்டுக்கவே இல்ல. இவ ரொம்ப கேஷுவலா இருக்கிறா. ஏன்னா இவளுக்கு தான் தெரியுமே, விடிஞ்சதும் நாங்க தான் இங்கருந்து கிளம்பிடுவோமே, அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு இவ பாட்டுக்கு அசால்ட்டா இருக்கிறா. "சரி சரி, எல்லாம் அழுதது போதும், இங்கருந்து கிளம்புங்க" அப்படின்னு ஹீரோயின் எல்லாரையும் அனுப்பிவிடுறா. இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் அங்க இருக்கிற கபோர்ட்ல ஒளிஞ்சிட்டு இருந்த இவளுடைய ஃப்ரெண்டு ஜைனப் வெளியில வரா. "உனக்கு என்ன பைத்தியமா? நட்டுக்கிட்டு கழண்டிடுச்சா? இந்த ஃபேரி லேண்ட பொறுத்த வரைக்கும் நீ தான் ஸ்லீப்பிங் பியூட்டி. அந்த சூனியக்காரி ஏதாவது வந்து உனக்கு சாபத்த குடுத்துட்டான்னா, நீ 200 வருஷங்கள் தூங்கிக்கிட்டே இருப்ப. உனக்கு புரியுதா இல்லையா?" அப்படின்னு இவ சொல்ல, "அத பத்தியெல்லாம் கவலைப்படாத. நான் ஒண்ணும் பெருசா அதெல்லாம் யோசிக்கவே இல்ல. நாம தான் எப்படி இருந்தாலும் நாளைக்கு விடிஞ்சதும் இங்கருந்து கிளம்பிட போறோம்ல. ரிலாக்ஸா இரு. எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். சூனியக்காரி வந்தாள்னா, அவள வச்சு நாம ஃபன் பண்ணலாம். இதுலருந்து நம்மளுக்கு ஒரு புது கன்டென்ட்டும் கிடைக்கும். வரவ என் விதிய மாத்துறதுக்கு பதிலா, நாம அவளுடைய விதிய மாத்திடுவோம். அவ்வளோதான்." அப்படின்னு இவங்க 2 பேரும் அந்த சூனியக்காரி வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா, இப்போ இந்த சூனியக்காரி இருக்கிற இடத்த காட்டுறாங்க. ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள தான் இவ இருக்கிறா. இப்போ இந்த இடத்துல இருந்து புகையா மறைஞ்சு பலாயிரம் கிலோமீட்டர் தூரத்துல இருந்து பறந்து இப்போ ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறா. ஆனா இந்த சூனியக்காரியோட வருகைக்கு தானே நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டு ஜைனப்பும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஒரு திட்டத்துல இருக்கிறாங்க. இப்போ இந்த சூனியக்காரி நம்ம ஹீரோயினுக்கு சாபம் விடுறதுக்காக தேடுறா. அந்த பெட் மேல ஹீரோயின் இருக்கிறது இல்ல. எங்க போனான்னுட்டு அவ பார்த்துக்கிட்டு இருக்கிற சமயத்துல பின்னாடி இருந்து நம்ம ஹீரோயின் பயமுறுத்திடுறா. அவளும் பயந்துடுறா. "நீ தான் எனக்கு சாபம் கொடுக்குறவள, இந்தா வாங்கிக்கோ" அப்படின்னுட்டு அவ தலைய புடிச்சு நல்லா முக்கு முக்குன்னு முக்கி விட்டுடுறா. அதுக்கப்புறம் பின்னாடி இருந்து ஜைனப் அவ கையில ஒரு அம்ப வச்சுக்கிட்டு நேரா இந்த சூனியக்காரிக்கு ஏவி விட்டுடுறா. அவளும் அந்த அம்ப பட்டதும் அங்கருந்து கீழே விழுந்துடுறா. ஆனாலும் அந்த சூனியக்காரி விடுற மாதிரி தெரியல. அவ ஏதேதோ மேஜிக் பண்ணி நம்ம ஹீரோயின பெட் மேல விழ வச்சுடுறா. இப்போ ஏதேதோ மந்திரத்த சொல்லிக்கிட்டு ஒரு கிரீன் கலர்ல ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு ஒரு ஆவிய ஏவி விடுறா போல. இந்த ஆவி தான் நம்ம ஹீரோயின் வாய்க்குள்ள நுழைஞ்சதுமே அவள தூங்குற மாதிரி செய்யும் போல. இப்படியே அந்த சாபத்த குடுத்ததுமே அந்த சூனியக்காரியும் அந்த இடத்த விட்டு மறைஞ்சும் போயிடுறா. ஸோ இப்போ அந்த கிரீன் கலரா இருக்கிற ஜெல்லி நம்ம ஹீரோயினோட வாயில நுழைஞ்சதுமே நம்ம ஹீரோயின் தூக்கத்துக்கு போயிடுவா. அந்த ஜெல்லியும் அங்க இங்கன்னு பறந்துகிட்டே இருக்குது. ஒரு வழியா நம்ம ஹீரோயின் ஒரு ஜார் வழியா அந்த ஜெல்லிய புடிச்சு அங்க இருக்கிற ஒரு டேபிள் மேல கமுத்து போட்டுடுறேன். நல்ல வேளை இந்த ஜெல்லி என் வாய்க்குள்ள போல. நான் தப்பிச்சேன் அப்படின்னுட்டு 2 பேருக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். அங்கேயே துள்ளி குதிச்சு ஆடிக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க. இப்படியும் விடியுது. மறுநாள் காலையில சூரியனும் உதிச்சாச்சு. காக்காவும் கத்த ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அந்த மேஜிக் மிரரும் முழிச்சுக்கிச்சு. அதாவது வேலை செய்ய ஆரம்பிக்குது. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா அந்த மேஜிக் கண்ணாடி வழியா அவங்களுடைய உலகத்துக்கு போலான்னுட்டு ரெடியா இருக்கிறாங்க.
அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் அவளுடைய ஃபோன் மூலியமா அவ பேசிக்கிட்டு இருக்கிறா. ஒரு நல்ல கன்டென்ட் எனக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சந்தோஷமா இருக்கிறாங்க. சரி, சரி அதெல்லாம் பேச நேரம் இல்ல. நீ நம்ம உலகத்துக்கு போய் பேசிக்குவ வான்னுட்டு ஜைனப் அவள கூப்பிட்டுக்கிட்டு அந்த மிரர் வழியா வெளியில போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த சமயத்துல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்ன சத்தம் அதுன்னு ஹீரோயின் ஜன்னல் கிட்ட வந்து பார்க்கறா. பார்த்தா அந்த பக்கத்து நாட்டு இளவரசர் ஹீரோயினுக்கு முத்தம் கொடுக்கறதுக்காக மேலே ஏறி வந்துட்டு இருக்கிறான். இந்த பக்கம் ஹீரோயின் சாண்டல், இங்க பாரு இது லாஸ்டா ஒரு கண்டென்ட் எடுத்துக்கிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிடலாம். என்ன விளையாடுறியா? அந்த மிரர் முழிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே நம்ம இந்த உலகத்தை விட்டு போகணும். இல்லாட்டி நம்ம பெர்மனெண்ட்டாக இங்கே தான் இருக்கணும் தெரியும்ல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியும். ஒன்றும் இல்லை சொல்கிறத கேளு. இந்த ஒரு கண்டென்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு போயிடலாம். நாங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறோன்றதை நீ அங்கே ஒளிஞ்சு நின்று கேமராவில் வீடியோ எடுத்துக்கோ அப்படின்னுட்டு ஜைனப்புக்கு சொல்கிறேன். சரி என்னம்மா பண்ணி தொலை அப்படின்னுட்டு அவளும் அங்கேருந்து மறைஞ்சு நின்று வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறா. இந்த பக்கம் இளவரசனும் வந்துடுறான். ஹீரோயினும் இப்போ தூங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. இவளுக்கு முத்தம் கொடுக்க சுத்தமாக பிடிக்கல. வேற வழி இல்லாமல் அவளுக்கு முத்தம் கொடுக்கணுன்றதுக்காக அவள் பக்கத்தில் வரான். சடனாக அவள் கண்ணு முழிச்சிடுறா. இவனுக்கு ஒரே ஷாக் ஆயிடுது. என்ன நீங்க சாபத்துல இல்லையா அப்படின்னு இவன் கேட்க, அதெல்லாம் விடு. ஒரு பொண்ணுகிட்ட இப்படிதான் வந்ததுமே கிஸ் பண்ண பாக்குவியா அப்படின்னு கேட்க, முதல்ல நீ ஒரு இன்ட்ரோ கொடு, அதுக்கப்புறம் நீ எனக்கு முத்தத்தை கொடு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, என் பேரு பாஸ்கோ, பிரின்ஸ் பாஸ்கோ, நான் பக்கத்து நாட்டு இளவரசன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு முத்தம் கொடுக்கறதுக்காக பக்கத்துல போறான். அடே என்னடா பண்ற அப்படின்னுட்டு அவனை தள்ளி விட்டுடுறான். அப்போ பின்னாடி அந்த மறைச்சு வச்சிருக்கு பின்னாடி மூடி வச்சிருக்கிற அந்த ஜாடிக்குள்ள தான் அந்த தூக்கத்த வர வைக்கக்கூடிய அந்த ஜெல்லி அதுக்குள்ள இருக்குது. அது தெரியாம இந்த இளவரசனும் அத தட்டி விட்டுடுறான். அது அங்க இங்கேயும் பறந்துகிட்டு போயிட்டு இருக்குது. இத பார்த்த இவன், பயப்படாதீங்க அத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இவனுடைய வாளை எடுத்துக்கிட்டு அப்படி இப்படின்னு வீசிக்கிட்டு இருக்கிறான். அவன் வீசினதுல அந்த மந்திர ஜல்லி நேரா அந்த கண்ணாடியில போய் மோதிடுது. அந்த கண்ணாடி கிராக் விட்டுருது. அப்போ இவங்க அதை கவனிக்கிறதில்ல. நீங்க கவலைப்படாதீங்க இளவரசி, நான் அதை எப்படியாவது சாகடிச்சிடுறேன் அப்படின்ட்டு இவன் இளவரசிக்கு குறுக்க நிக்க, அந்த மந்திர ஜல்லியும் இவனுடைய வாய்க்குள்ள போயிடுது. என்னை காப்பாத்துங்க, எனக்கு தலை சுத்துது, மயக்கமா வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்க இருக்கிற பெட் மேல அவன் விழுந்துடுறான். அதாவது அந்த சூனியக்காரி கொடுத்த சாபம் ஹீரோயினுக்கு தான் போகணுமா இருந்தது. அதை தடுத்து அவன் தான் ஜாடிக்குள்ள வச்சிருந்தா, இப்போ இது நேரா இவனுடைய வாய்க்குள்ள போயிடுச்சு. அப்படின்னா அந்த தூக்கத்தை வர வைக்கிற சாபம் இவனுக்கு போயிடுச்சு. ஹீரோயினுக்கு இருந்த சாபம் கடைசியில இந்த இளவரசனுக்கு போயிடுது. இப்போ இவன் தூக்க நிலைக்கு போயிடுறான். இப்போ இவங்க 2 பேருக்கும் என்ன பண்றதுன்னு புரியாம, சரி சரி வா நம்ம முதல்ல இங்கேருந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்னுட்டு கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறாங்க. பார்த்தா அந்த கண்ணாடி கிராக் விட்டுருக்குது. ஐயையோ கிராக் விட்டுருக்குதே அப்படின்னு அதை தொடுறாங்க. அந்த கண்ணாடியோ தூள் தூளா நொறுங்கி கீழே விழுந்துடுது. உடனே ஜைனப், போச்சு போச்சு எல்லாமே போச்சு, நான் உனக்கு ஆரம்பத்திலே சொன்னேன் வேணாம் நம்ம இங்க இருக்கிறது நம்மளுடைய உலகத்துக்கு போயிடலாம் வா அப்படின்னு சொன்னது கேட்டியா? இப்ப பாரு நம்ம எப்படி இங்கிருந்து போறது அப்படின்னுட்டு இவ கண்ண பின்னன்னு தன்னுடைய ஃப்ரெண்டை திட்டிக்கிட்டு இருக்கிறா. சரி சரி கத்தாத, இதுக்கு ஒரு யோசனை இருக்குது இரு அப்படின்னுட்டு ஸ்பார்க்கிள் ஸ்பார்க்கிள் அப்படின்னுட்டு அந்த தேவதையை கூப்பிடுறா. அந்த தேவதையும் வந்து முன்னாடி நிக்குது. உடஞ்சு போன இந்த கண்ணாடியை பார்த்ததும், போச்சா இந்த கண்ணாடி உடஞ்சுதா அப்படின்னு சொல்ல, அப்படின்னா இந்த கண்ணாடியை ஒன்றும் பண்ண முடியாதா அப்படின்னு இவங்க கேட்க, அதுக்கு தேவதை, இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் ஒரு மந்திர காடு இருக்குது, அந்த காட்டில் இருக்கிற சூனியக்காரியால் தான் இந்த கண்ணாடியை சரி செய்ய முடியும். ஆனால் அங்கே போகிறது சாதாரணமான விஷயம் கிடையாது, ரொம்பவே ஆபத்தான ஒன்று. அதுக்கு ஹீரோயின், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், அங்கே போகிறது மட்டும் எப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னதும் அதுக்கு பயந்துக்கிட்டு தேவதை மறைஞ்சு போயிடுது. இந்த தேவதையை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னுட்டு இவங்க 2 பேரும் நேரா ராஜா இருக்கிற அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த ராஜாவுடைய சமஸ்தானத்துல அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட ஏதோ எழுத சொல்லிட்டு இருக்கிறாரு போல. அந்த அசிஸ்டன்ட் எழுதுறதுக்காக அங்க இருக்கிற அந்த இறகை பிடிச்சி எழுதலான்னுட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த இறகு எழுதுறதுக்கு முயற்சிக்காம அடம் பிடிச்சிட்டு இருக்குது. அநேகமா இந்த ஃபெதர் தான் எழுதும் போல. அது எந்த அளவுக்கு அடம் பிடிக்குதுனாக்கா, அதை கட்டி போட்டிருக்கிறாங்கன்னாக்கா பாத்துக்கோங்களேன். அதுக்கு ராஜா, என்னாச்சு ஏன் அந்த இறகு அப்படி பறந்துகிட்டு இருக்குது அப்படின்னு கேட்க, ராஜா உங்களுக்கே விஷயம் தெரியல, உங்க கிரீடத்துல இருக்கிற அந்த ப்ளூ கலர் பேர்ல இருந்தாதான் அதுக்கு இந்த இறகு கட்டுப்படும். ஆனா அதுதான் இப்போ உங்க கிரீடத்துல இல்லையே, அதனாலதான் இந்த இறகு இப்படி பண்ணிட்டு இருக்குதுன்னு அவன் சொல்றான். இதை ஹீரோயினும் அவளுடைய ஃப்ரெண்டும் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்க ஏதோ நமக்கு பிரயோஜனம் இல்லை, நம்ம அடுத்து குதிரையை தேடி போகலாம் அப்படின்னுட்டு நேரா குதிரை இருக்கிற இடத்துக்கிட்ட வராங்க. அங்க அலாவுதீனும் இருக்கான். நம்ம ஹீரோயின் சுத்தி முத்தி
கன்டென்ட்டுக்காக வீடியோ எடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கிறா. இவ வீடியோ எடுக்கிறத பார்த்ததும் அலாவுதீன் பயந்து அங்கருந்து அவ கண்ணுக்கு படாம ஒளிஞ்சுக்கலான்னிட்டு மறைஞ்சு போயிட்டே இருக்கிறான். இத நம்ம ஹீரோயின் பார்த்ததும், "எங்க போற? நில்லு" அப்படின்னு கேட்கிறா. இவங்கள பார்த்து அவன் பயந்து மறைஞ்சு போயிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோயின் பார்த்துடுறா. "அலாவுதீன் எங்க போற? வா இங்க" அப்படின்னு கூப்பிட, "எங்களுக்கு குதிரை வேணும். பிளஸ் உன்னுடைய மேஜிக் கார்பெட்டும் வேணும். அது எங்க இருக்குதுன்னு காட்டு வான்னிட்டு" இவங்க 2 பேரும் அவன கூப்பிட்டு போவா. கார்பெட் இருக்கிறதெல்லாம் உண்மதான். ஆனா அந்த கார்பெட் மேஜிக்காலாம் பறக்கும்ன்றதெல்லாம் கிடையாது. இப்பதான் நான் அந்த கார்பெட்ட ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். அதாவது தயாரிச்சுட்டு இருக்கிறேன். அப்படின்னிட்டு நானும் என்னுடைய அப்பா, அம்மாவும் அரபுல இருந்து படகு வழியா தான் நாங்க இந்த இடத்துக்கு வந்தோம். ஆனா இப்போ என்னுடைய அப்பா, அம்மா என் கூட இல்ல. அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுடைய ஞாபகமா இருக்கட்டுமேன்றதுக்காக தான் அவங்களுடைய ஃபோட்டோவ வரைஞ்ச இந்த கார்பெட்ட நான் இப்ப தயாரிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா இது பறக்கலாம் செய்யாது. ஒருவேள பறக்கிறதா இருந்தா கண்டிப்பா நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, சரி அதெல்லாம் இருக்கட்டும். உன்கிட்ட இன்னொன்னு கேட்கணும். இங்கருந்து தூரத்துல ஏதோ ஒரு மந்திர கடை இருக்குதாமே! அந்த காட்ட பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? அங்க எப்படி போகணுன்ற வழி உனக்கு தெரிஞ்ச எங்களுக்கு சொல்லேன் அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அந்த காட்டுக்குள்ள ஒரு சூனியக்காரியும் இருக்கிறாளாமே! அவள நாங்க பார்க்கணும். அவகிட்ட எங்கள கூப்பிட்டுன்னு போன்னு இவ சொன்னதும், இவன் ரொம்பவே பயந்து போயிடுறான். அந்த இடமா? அங்கலாம் போகக்கூடாது. அது ரொம்பவே ஆபத்தான காடு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு தான் உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். நீ பேசாம சொன்னத செய். சரின்னு இளவரசி ஆர்டர் போட்டு அத மறுக்க முடியாதுன்னு சொல்லி, அலாவுதீனும் சரி நான் உங்கள கூப்பிட்டு போறேன்னிட்டு, அவன் கழுத்துல நெறைய மந்திரிக்கப்பட்ட மாலைகளும் போட்டுக்கிட்டு, இவங்க 2 பேர கூப்பிட்டுக்கிட்டு அலாவுதீன் அந்த காட்ட நோக்கி போயிட்டுருக்கிறான். இப்படியே ரொம்ப தூரம் அவங்க டிராவல் பண்ணி போயிட்டுருக்கிறாங்க. ஒரு வழியா அந்த காட்டுக்கிட்டயும் வந்துடுறாங்க. இதுக்கு மேல நம்ப போனா நம்ம எல்லார் உயிருக்கும் ஆபத்து. நான் வரமாட்டேன். நீங்க 2 பேரும் வேணா போயிட்டு வாங்க அப்படின்னு அலாவுதீன் சொல்றான். இவங்க 2 பேருக்கும் சுத்தமா பயமே கிடையாது. ஏன்னா, இவங்க தான் வேற உலகத்துக்கு சேர்ந்தவங்களாச்சே! இங்க நடக்கிறதெல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா, ஃபன்னா இவங்க எடுத்துக்கிறாங்க. இங்க இருக்கிற இந்த பயங்கரம், சூழ்ச்சிகள், மாயம், மந்திரம் இதெல்லாம் இவங்களுக்கு பெருசா இதுல ஈடுபாடு இல்ல. அப்படியே அந்த காட்டுக்குள்ள இருக்கிற குகை மாதிரி இருக்கிற அந்த ஒரு இடத்துக்கிட்ட வராங்க. பார்த்தா, அங்க ஒரு பிரம்மாண்டமான மரம் ஒண்ணு இருக்குது. இதுதான் அந்த சூனியக்காரி இருக்கிற இடம் போல அப்படின்னுட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட போய் பார்த்தாக்கா, முன்னாடியே டெக்கரேஷன் பண்ணி அந்த அளவுக்கு அழகா இருக்கும். "உள்ள யாராவது இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிக்கிட்டே கதவ தொறந்து உள்ளார போறாங்க. 2 சின்ன பசங்க. அதாவது ஒரு பொண்ணும், ஒரு பையனும் அங்க இருப்பாங்க. உள்ள அந்த இடத்த சுத்தி நெறைய கேண்டிலுங்கலாம் எரிஞ்சிட்டுருக்கும். இந்த மாயம், மந்திரம் செய்றதுக்கு தகுந்த மாதிரி எப்படி இருக்குமோ, அப்படிதான் அந்த இடம் இருக்கும். "யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்?" அப்படின்னு உள்ள இருந்து ஒரு குரலு வர, வெளியில வந்து பார்த்தா தான் தெரியுது. "ஓ! நீங்களா? நீங்களே வசமா வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க." அப்படின்னு அந்த சூனியக்காரி சொல்ல, "இத பாருங்க, உங்ககிட்ட சண்டை போடவோ, இல்ல பிரச்சனைக்காகவோ நாங்க வரல. எங்களுக்கு உங்களால ஒரு ஹெல்ப் வேணும். அதுக்காக தான் வந்திருக்கோம். அந்த அரண்மனையில இருக்கிற மாயக்கண்ணாடி சுக்கு நூறா உடைஞ்சு போயிடுச்சு. உங்களால தான் அத சரி செஞ்சு குடுக்க முடியும்னு நாங்க கேள்விப்பட்டோம். அதுக்காக தான் உங்கள தேடி வந்திருக்கோம். ப்ளீஸ் எங்களுக்காக ஹெல்ப் பண்ணுங்க." வேணும்னா உங்களுக்காக எங்ககிட்ட இருக்கிற பொருளுங்களெல்லாம் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பூ உலகத்துல யூஸ் பண்ற இந்த பெப்பர் ஸ்ப்ரே, சென்ட்டு, நெயில் பாலிஷ்ன்னு அது இதுன்னு இவ எடுத்து காட்டிட்டு இருக்கிறா. ஆனா அதையெல்லாம் அந்த சூனியக்காரி ஒரு பொருட்டாவே நினைக்கல. "நாங்க யார் தெரியுமா? எப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தோம் தெரியுமா? ஆனா நாங்க இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம்னா, இதுக்கெல்லாம் காரணம் உன்னுடைய அப்பா தான். ஆமா. அவரால தான் நாங்க இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒருத்தனுடைய மகளான நீ, இன்னைக்கு என்கிட்ட ஹெல்ப் கேட்க வந்திருக்கியா? உங்கள என்ன பண்றேன் பாரு" அப்படின்னிட்டு அவ கையில வச்சிருந்த அந்த மந்திர கோல ஒரு தட்டு தட்டுறா. அப்போ அந்த இடமே ஃப்ரீஸ் ஆயிடுது. இந்த சூனியக்காரி கூட இருந்த ஒரு பொண்ணு, அவ போட்டுட்டு இருக்கிற பேக் அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறா. அப்போ நம்ம ஹீரோயினால உடம்பெல்லாம் அசைக்க முடியாட்டியும் அவளால பேச முடியுது. "இத பாரு, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் நான் ஒண்ணும் அந்த ராஜாவுடைய மக கிடையாது. அவரும் என்னுடைய அப்பா கிடையாது. சொல்றத கேளு" அப்படின்னு ஹீரோயின் சொல்றத அவ சுத்தமா காது குடுத்தே கேட்கல. "உங்க ராஜ்யத்துல நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா? நாங்க செஞ்சுட்டு இருந்த வேலை எவ்ளோ பெரிய புனிதமான வேலை தெரியுமா? உங்க ராஜ்யத்துல யாருக்கெல்லாம் குழந்தை பொறக்க இருக்குதோ, அவங்களுக்கு பிரசவம் பார்த்துட்டு இருந்தோம். அப்படி பிரசவம் பார்க்குறப்போ, ஏதாவது ஒரு குழந்தைக்கு ஊனமாவோ, இல்ல மொடமாவோ ஆயிட்டாக்கா, அதுக்கு காரணம் நாங்க தான்னு சொல்லி, அந்த ராஜா, அதாவது உன்னுடைய அப்பா, எங்க இனத்தையே முழுசா நெருப்பு வச்சு கொளுத்திட்டாரு. அதுல எல்லாருமே செத்து போயிட்டாங்க. நான் மட்டும் தான் எப்படியோ தப்பிச்சேன். பாரு, இப்ப கூட என் உடம்புல இருக்கிற இந்த தழும்ப பாரு" அப்படின்னு இந்த சூனியக்காரி சொல்ல, அதுக்கு ஹீரோயின், "ஏம்மா நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. ஆனா அவன் தான் என் அப்பாவே கிடையாதே. உனக்கு எத்தன தடவ சொல்றது? அந்த கண்ணாடிய மட்டும் சரி பண்ணி குடுத்துட்டீன்னா, நாங்க 2 பேரும் எங்க உலகத்துக்கே திரும்பி போயிடுவோம்"
நம்பு, வேணும்னா என் கழுத்துல பாரு, என் கழுத்துல எங்க உலகத்துக்கான ஒரு டாலர் ஒண்ணு நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னதும், அந்த சூனியக்காரி இவ பக்கத்துல வந்து அவ கழுத்துல இருக்கிற அந்த டாலர உத்து பார்க்குறா. அப்பதான், "ஓ! நீங்க வேற உலகத்துல இருந்து இங்க வந்திருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சூனியக்காரியும் அவ கூட இருந்த அந்த இன்னொருத்தியும், இவங்க 2 பேருக்கிட்டயும் மண்டியிட்டு வணங்குறாங்க. ஃப்ரீஸா இருந்த இந்த 2 பேரையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இப்போ அவங்க கிட்ட இருக்கிற ஒரு வௌவாலுடைய இறக காட்டுறாங்க. அதுல ஏதோ சில ஸ்கெட்ச் எல்லாம் போட்டிருக்குது. இப்போ இந்த வௌவாலுடைய டயாகிராம்ல இருக்கிறத பத்தி அந்த சூனியக்காரி எக்ஸ்பிளைன் பண்றா. இப்போ அந்த வௌவாலுடைய டயாகிராம்ல இருக்கிறது என்னங்கிறத அந்த சூனியக்காரி எக்ஸ்பிளைன் பண்றா. ஆல்ரெடி இவங்க சபிக்கப்பட்டு சாபத்துல இருக்கிறாங்க. இவங்கள காப்பாத்துறதுக்காக வேற ஒரு உலகத்துல இருந்து 2 பொண்ணுங்க வருவாங்க. ராஜாவோட கிரீடத்துல காணாம போன அந்த ப்ளூ பெர்லும் ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு இடத்துல இருந்து அத கண்டுபிடிச்சு இந்த ராஜ்யத்தையும் காப்பாத்துவாங்க அப்படின்னுட்டு தான் இந்த டயாகிராம்ல போட்டிருக்கிறதா அந்த சூனியக்காரி சொல்றா. அப்படின்னா, நாங்க அந்த ப்ளூ பார்ல இருக்கிற அந்த இடத்த தேடி கண்டுபிடிக்கணுமா? அது சரி, அது எங்க இருக்குது? அதுக்கு எவ்வளோ தூரம் நாங்க போகணும்? எங்களுக்கு வழி தெரியலையே அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அதுக்கான வழியையும் சூனியக்காரி சொல்லி, கையில ஒரு காம்பஸையும் குடுக்குறா. சரி, எங்க இனத்த சேர்ந்த ஒருத்தி உன் கூட தானே இருக்கணும். அவ எங்க? அப்படின்னு அந்த சூனியக்காரி கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோயின் அவளுடைய ஃப்ரெண்டு ஜெய்னப் பக்கம் திரும்பி பார்க்குறா. ஏன்னா, ஆரம்பத்துல அந்த கண்ணாடி முன்னாடி நின்னப்போ தான் ஒரு பிரின்சஸ் ஆகணும்னும், தன்னுடைய ஃப்ரெண்டு ஒரு சூனியக்காரியா மாறணும்னு தானே சொல்லியிருப்பா. ஸோ, அதுதான் இப்போ இங்க வேலை செய்யுது போல. தன்னுடைய ஃப்ரெண்ட இங்கேயே எங்க கூட விட்டுட்டு போ. இளவரசியான நீ மட்டும் தான் அங்க போணும் அப்டின்னுட்டு அந்த சூனியக்காரி சொல்றா. அதுக்கு தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட, "நீ ஒண்ணும் கவலைப்படாத. பத்திரமா இங்கேயே இரு. நான் கூடிய சீக்கிரத்திலே வந்து உன்ன கூப்பிட்டுட்டு போறேன்" அப்படின்னு தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு, அவ அங்க இருக்கிற ஒரு மந்திர புக்கையும் எடுத்துக்கிட்டு வெளியில வரா. வெளிய வந்ததும் அலாவுதீன், "எங்க உங்க ஃப்ரெண்டு? அவங்கள கொன்னுட்டாங்களா?" அப்படின்னு கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவளுக்கு சில ரிச்சுவலுங்கலாம் அவங்க செய்ய போறாங்க. சரி வா, நம்மளுக்கு ரொம்ப வேலை இருக்குது. இங்கேருந்து கிளம்பலாம்" அப்படின்னுட்டு ஹீரோயின் அவன கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பி போறா. இந்த பக்கம் ஜெய்னஃப்க்கு அந்த சூனியக்காரியும் அவ கூட்டாளிங்கலாம் சேர்ந்துக்கிட்டு, விதிப்படி இந்த உலகத்துல ஜெய்னஃப் ஒரு சூனியக்காரி தானே. அதனால இவளுக்கு சில பல மந்திரங்களெல்லாம் செஞ்சு அவளையும் ஒரு சூனியக்காரியா மாத்த இருக்கிறாங்க. இந்த பக்கம் அலாவுதீனும் சேண்டலும் அரண்மனைக்கு திரும்பி வராங்க. அங்க பார்த்தா அந்த பக்கத்து நாட்டு இளவரசனுடைய அம்மா இந்த நாட்டு ராஜா கிட்ட, அதாவது ஹீரோயினோட அப்பா கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அதாவது, "என் பையன் உங்க மகள பார்க்க தான் வந்தான். அன்னிலருந்து அவன் வீட்டுக்கு திரும்பி வரவே இல்ல. இங்க வந்து தான் அவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு. நீங்க தான் என் மகன என்னமோ பண்ணிட்டீங்க" அப்படின்னுட்டு இந்த அம்மா இவங்க பக்கம் இருக்கிற சோல்ஜர்ஸுங்கள கூப்பிட்டுட்டு வந்திருக்கிறாங்க. இத பார்த்ததும் ராஜாவுக்கு பயங்கர கோவம். "எவ்வளோ தைரியம் இருந்தா என் முன்னாடியே நீங்க இப்படி பேசுவீங்க? அதுவும் இல்லாம உங்க நாட்டு சோல்ஜர்ஸுங்கள வேற கூப்பிட்டு வந்திருக்கீங்க. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது" அப்படின்னுட்டு இவங்க 2 பேருக்குள்ள பயங்கரமா வாக்குவாதம் நடந்துட்டு இருக்குது. இத பார்த்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோயின், "இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். இதை நான் தான் சரி செய்யணும்" அப்படின்னுட்டு நேரா அவளுடைய ரூமுக்கு போறா. அங்க யாருக்கும் தெரியாம அந்த இளவரசன ஒளிச்சு வச்சிருப்பா. இப்ப அவன அந்த பெட் மேல எடுத்து படுக்க வைக்கிறா. இவன காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்குதான்னு சொல்லி, அவ திருடிட்டு வந்த அந்த மந்திர புக்க ஓப்பன் பண்ணி பார்க்கறா. அப்ப பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல யாரோ மேல வர சத்தம் கேக்குது. அப்போ அங்க இருக்கிற ஒரு வுட்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறா. அங்க வந்தது யாருன்னு பார்த்தா, இந்த இளவரசனுடைய வேலைக்காரன் தான். இவன் அவன் பக்கத்துல போய் அவன தொட்டு முழு மனசோட அன்பா அவனுக்கு முத்தத்த குடுக்குறான். உடனே அந்த இளவரசனும் கண்ண முழிச்சு பார்க்குறான். இந்த சாபத்த பொறுத்தவரைக்கும் உண்மையான காதலோட முழு மனசா யார் ஒருத்தர் அந்த இளவரசிக்கு முத்தத்த குடுக்குறாங்களோ, அப்போ அந்த இளவரசிக்கு அந்த சாபத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். அப்படின்னு தான் இருக்கும். ஆனா இந்த இடத்துல இளவரசிக்கு பதிலா அந்த இளவரசன் மயங்கி கிடக்குறான் இல்ல, இவன விரும்புறதும் அந்த வேலைக்காரன். இப்போ அந்த வேலைக்காரன் காதலோட முழு மனசா இந்த இளவரசனுக்கு முத்தத்த குடுத்ததும் அந்த இளவரசன் எந்திரிச்சிடுறான். இப்படி இவங்க 2 பேரும் முத்தத்த குடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒளிஞ்சிருந்து இத பார்த்துட்டு இருக்கிறா. ச்சே, இந்த கன்றாவியெல்லாம் பார்க்க சகிக்கல அப்படின்னுட்டு இங்கேருந்து எப்படியாவது வெளியில போயிடணும்னுட்டு எந்திரிக்கிற சமயத்துல அங்க இருக்கிற அந்த வாசு கீழே விழுந்துடுது. அந்த சத்தத்துக்கு அவனுங்க 2 பேரும் ஒண்ணுமே நடக்காதது போல அவனுங்களுக்குள்ள சும்மா சண்டை போட்டுக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், "போதும் போதும் நிறுத்துங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். எங்க காலத்துலலாம் இது ரொம்பவே கேஷுவலா ஆகி போயிடுச்சு" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, உடனே அந்த வேலைக்காரனை, "நீ இங்கேருந்து கிளம்பி போ" அவனை அனுப்பி விட்டுட்டு இந்த பக்கம் ஹீரோயினை பிளாக்மெயில் பண்ணுறான். "இது பாரு, நீ ஏதாவது இங்கே நடந்ததை நீ யார்கிட்டயாவது வெளியில சொன்னினா, நீ என்னை சாகடிக்க நினைச்சதும் என்னை ஒளிச்சு வச்சதுன்னு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சொல்லிடுவேன்.
ஜாக்கிரதையா இருந்துக்கோ அப்படின்னு அந்த இளவரசன் சொல்றான். அதே சமயத்துக்கு அந்த இடத்துக்கு இந்த இளவரசனுடைய அம்மாவும் வராங்க. பின்னாடியே நம்ம ஹீரோயினோட அப்பாவான அந்த ராஜாவும் வரான். அதுக்கு ராஜா, "ஓ! நீ தூக்கத்துல இருந்து கண்ண முழிச்சிட்டியா? உனக்கு இருந்த சாபம் போயிடுச்சா?" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க, அந்த பக்கம் இந்த இளவரசனுடைய அம்மா, "ஆமாம் பின்ன என் பையன் தான் அவளுக்கு முத்தம் குடுத்து தூக்கத்துல இருந்த சாபத்துல இருந்து விடுதலை குடுத்துருக்கான். அப்படின்னா நீங்க குடுத்த வாக்க மீற மாட்டீங்க இல்ல?" அப்படின்னு இந்த அம்மா சொல்ல, அதுக்கு ராஜா, "கண்டிப்பா. நான் வாக்கு குடுத்தது குடுத்தது தான். நான் சொன்னபடியே யார் ஒருத்தர் என் மகளுக்கு தூக்கத்துல இருக்கிற அந்த ஒரு சாபத்த போக்குறாங்களோ, அவங்களுக்கு தான் கட்டி குடுப்பேன்னு நான் சொன்ன மாதிரியே, உங்க பையனுக்கும் என் பொண்ணுக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. கூடிய சீக்கிரத்திலே என்கேஜ்மெண்ட்டும் நடக்க போகுது." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாவும், அந்த இளவரசனுடைய அம்மாவும் அங்கருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம ஹீரோயின் சாண்டலும், அந்த பிரின்ஸ் அந்த பாஸ்கோன்றவனும் ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க இல்லன்னதும் 2 பேரும் பிரிஞ்சுட்டு எலியும் பூனை போல சண்டை போட்டுக்கிறாங்க. "போயும் போயும் உன்ன கட்டிக்கணுமா? நானும் தான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கணுமா?" இப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு அந்த இளவரசனும் கிளம்பி போயிடுறான். அங்க இருக்கிற ஒரு கூடைக்குள்ள ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒயிட் கலர்ல ஒரு ஸ்டோல் ஒண்ணு தெரியுது. அது அப்படியே பறக்குது. இத பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு யோசனை வருது. அப்படியே அலாக்கா கூடையோடவே தூக்கிக்கிட்டு இப்போ அலாவுதீன் இருக்கிற அவனுடைய மாட்டுக்கொட்டாக்கு வர, கையில இருக்கிற அந்த மந்திர புக்கை எடுத்துக்கிட்டு, இப்போ அந்த புக்ல இருக்கிறபடி ஒரு தங்க வாத்து மேல இருக்கிற க்ளோவும், ஒரு ஐகானோடைய முடியும், டிராகனோட ஒரு பல்லும், இது 3யும் மிக்ஸ் பண்ணி பவுடர் ஆக்கி அத அந்த உடைஞ்சு போன மிரர் மேல தூவுனதுக்கப்புறம், என்னுடைய ஃப்ரெண்டு ஜைனப் அவளுடைய சக்தினால அது எல்லாத்தையும் மெல்ட்டா உருக வச்சாக்க, அந்த மிரர் ஆட்டோமேட்டிக்கா பழையபடியே மாறிடும். ஆனா, இதுக்கு தேவையான பொருளுங்கள எல்லாம் நீ தான் எடுத்துன்னு வந்து குடுக்கணும்னு சொன்னதும், "ஐயய்யோ! என்னால முடியாது. நீங்க சொல்றதெல்லாம் என்ன சாதாரணமான விஷயமா? ரொம்ப கஷ்டம்." அப்படின்னு அல்லாவுதீன் சொன்னதும், "இங்க பாத்தியா? இது ஒரு மேஜிக் பறக்கிற ஸ்டோல். இந்த பறக்கிற ஸ்டோல காட்டிட்டு, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணினா, நான் உனக்கு இந்த ஸ்டோல குடுக்குறேன். அப்போ நீ உன்னுடைய அப்பா, அம்மா இருக்கிற அந்த அரேபிய நாட்டுக்கு இது மூலமா பறந்து போலாம்." அப்படின்னு இவ சொல்றா. சரின்னு அலாவுதீனும் ஒத்துக்கிறான். மறுநாள் அந்த பேலஸ்ல இருக்கிற கார்டன்ல உக்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அந்த இடத்துக்கு அந்த பார்பி கேர்லும் வரா. இவங்க 2 பேரும் இருக்கிற இடத்துல இந்த பார்பி பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த சோல்ஜரும் வரான். அவன் ஏதேதோ கன்னா பின்னான்னு பில்டப் குடுத்துக்கிட்டு தன்னை பத்தி பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காத இவங்கள பார்த்ததும் அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறான். "நீ இவனை பத்தியெல்லாம் கண்டுக்காத, அவன் கிடக்குறான். உனக்குன்னு ஒரு தகுதியும் ஒரு கௌரவமும் மரியாதை இருக்குது. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அதெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. இங்க என்ன இருந்தாலும் ஆம்பளைங்க தான் மேல இருப்பாங்க. அவங்களுக்கு கீழ தான் பொண்ணுங்க இருக்கணும்." அப்படின்னு இந்த பாபி சொன்னதும் நம்ம ஹீரோயின் பயங்கரமா கடுப்பாயிடுறா. "என்ன சொல்ற நீ? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உனக்குன்னு ஒரு திறமை இருக்குது. உனக்குள்ளயும் ஒரு தைரியம் இருக்குது. போ, முயற்சி பண்ணு. கண்டிப்பா உன்னால அந்த வாள எடுக்க முடியும்." அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, "அப்படியா? நானும் போய் ட்ரை பண்றேனே." அப்படின்ட்டு பார்பி அந்த பாறைக்கு நடுவுல சிக்கியிருக்கிற அந்த வாள இழுக்கிறா. இழுத்ததுமே அது உடனே அவளுடைய கைக்கு வந்துருது. அவளுக்கு பயங்கர ஆச்சரியம். ஆச்சரியத்தோட ரொம்பவே சந்தோஷமாகுறா. மறுபடியும் எடுத்த இடத்திலேயே வச்சுட்டு, "ரொம்ப தேங்க்ஸ் பிரின்ஸ். உன்னால தான் எனக்கான திறமை என்னன்றத நான் கண்டுபிடிச்சேன். ஆனா நான் இத எடுத்தது மட்டும் வெளியில யார்கிட்டயும் சொல்லிடாத." அப்படின்னுட்டு பார்பி அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறா. இந்த பக்கம் அலாவுதீன் அந்த மிரரை ஒட்டி வைக்கிறதுக்காக அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸுங்கள்ல ஒண்ணான அந்த கோல்டன் ஃப்ராக் மேல இருக்கிற அந்த க்ளோவ தேடிக்கிட்டு இருக்கிறான். ஒரு வழியா அந்த க்ளோ கிடைக்குது. அதுக்கு நம்ம ஹீரோயின், "இன்னும் 2 இன்கிரீடியன்ட்ஸுங்க தேவைப்படுது. அந்த ஐகானுடைய முடி, டிராகனுடைய பல்லு, இதுக்கு என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, "அதெல்லாம் இப்போதைக்கு நம்மளால தேடி கண்டுபிடிக்க முடியாது. ஆனா நாளைக்கு தான் உங்களுக்கும் அந்த இளவரசருக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்குதுல்ல. அங்க வேணும்னா நீங்க கேட்குற அந்த 2 பொருட்கள் கிடைக்கும்." அப்படின்னு அலாவுதீன் சொல்றான். இப்போ மறுநாள் இவங்க 2 பேருக்கும், அதாவது அந்த இளவரசனான பாஸ்கோவுக்கும் நம்ம ஹீரோயின் சாண்டலுக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்குது. இந்த இளவரசனும் அவனுடைய வேலைக்காரனை விரும்புறான். அதே மாதிரி நம்ம ஹீரோயினுக்கும் இந்த இளவரசனை சுத்தமா பிடிக்கல. இவங்க 2 பேருக்கும் பிடிக்கலனாக்கா கூட வேற வழி இல்ல. எல்லாரும் முன்னாடியும் நடிச்சு தானே ஆகணும்னுட்டு இவங்க 2 பேரும் கைய கோத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பார்ட்டில நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஐகானோடைய முடியும் கிடைக்குது. அப்படியே அந்த இளவரசன் கிட்ட பேச போற மாதிரி அவன் மேல மோதிடுறா. அவன் கோட் மேல அந்த டிராகனுடைய பல்லுங்களெல்லாம் அவன் பொருந்தி வச்சிருப்பான். அதுல ஒரு பல்ல எடுத்துக்கிறான். இன்னொரு பக்கம் அந்த ராஜா, "உங்க எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி.
நம்ம பார்பிய கல்யாணம் பண்ணிக்கிறவன், அந்த பாறைக்கு நடுவுல சிக்கியிருக்கிற வாள யாரு எடுக்குறாங்களோ, அவங்களுக்கு தான் கட்டி குடுப்பேன்னு நான் சொல்லியிருந்தேன்ல. அந்த வாள இன்னைக்கு ஒருத்தன் எடுத்துட்டான். அப்படின்னு சொன்னதும், அங்க இருக்கிற எல்லாருக்குமே பயங்கரமா ஷாக்கு. கூடிய சீக்கிரத்திலே பார்பிக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு அந்த ராஜா சொல்றான். அவள கட்டிக்க போறவன் யாருன்னாக்கா, அப்பதான் அந்த இடத்துக்கு அந்த சோல்ஜரும் வந்து நிக்கிறான். அவன் கையில அந்த வாளும் இருக்குது. ஆக்சுவலா பார்பி தான் அந்த வாள எடுத்திருப்பா. எடுத்தத மறுபடியும் அதுக்குள்ளேயே சொருவி வச்சுடுறா. இத பார்த்ததும் அந்த சோல்ஜர் அவன் எடுத்தத அந்த வாள எடுத்து காட்டுறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோயின் பயங்கரமா கடுப்பாகுறா. "சொல்லு, உண்மைய சொல்லு. நீ தான் எடுத்தன்னிட்டு." அதுக்கு பார்பி, "அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அவங்க முன்னாடி நம்பலாம் நம்மளுடைய வாய்ஸ ரைஸ் பண்ண முடியாது." அப்படின்னு சைலண்ட் ஆயிடுறா. அந்த பார்பி அழுதுகிட்டே அங்கருந்து கிளம்பி போயிடுறா. அவ அழுதுட்டு போறத பார்த்து நம்ம ஹீரோயினும் ரொம்பவே ஃபீல் பண்றா. இந்த பக்கம் நைட்டு அலாவுதீன் தூங்கிட்டு இருக்கிறான். அவனுடைய கார்பெட்ட எடுத்துக்கிட்டு, அவ பறக்கிற அந்த ஸ்டூல வச்சுட்டு அந்த கார்பெட் மேல தச்சுட்டு இருக்கிறா. தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கார்பெட் ஒரு மாதிரியா ஷைனிங்கா க்ளோ ஆகுது. இப்படியே விடியுது. விடிஞ்சதுக்கு அப்புறம் அலாவுதீன் அவனும் கண்ண முழிச்சு பார்க்குறான். அவனுக்கு முன்னாடி ஹீரோயின் அந்த கார்பெட் மேல உக்காந்துக்கிட்டு அப்படியே அந்தரத்துல பறந்துட்டு இருக்கிறா. இத பார்த்ததுமே அலாவுதீனுக்கு ரொம்பவே சந்தோஷமாகுது. அப்போ யாரோ அங்க வர சத்தம் கேக்குது. கேட்டதுமே அலாவுதீன் அந்த கார்பெட் மேல உக்காந்துக்கிட்டு அங்கருந்து பறந்து போயிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இங்கருந்து தப்பிச்சு போறதுக்காக தேவையான பொருட்கள எல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்கிறா. அந்த பக்கம் அந்த மந்திர காட்டுல அந்த அந்த சூனியக்காரியெல்லாம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டான ஜைனஃப ஒரு மண்ணுக்குள்ளேயே போட்டு புதைச்சு விட்டுட்டு ஏதேதோ ரிச்சுவல் எல்லாம் பண்ணியிருந்திருப்பா இல்ல. இப்போ ஜைனஃபோட கை மேல தெரியுது. இப்போ முழுசா அவ ஒரு சூனியக்காரியாவே மாறிட்டா போல. இந்த பக்கம் ஒரு வழியா ஹீரோயின் எல்லாத்தையும் பொடி பண்ணி ரெடியா வச்சிருக்கிறா. அந்த இடத்துக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டான ஜைனஃபும் வரா. "நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? அந்த சூனியக்காரி கிட்ட என்ன தனியா விட்டுட்டு வந்துட்டியே" அப்படின்னு சொல்ல, "சரி சரி, இப்ப இதெல்லாம் பேச நேரம் இல்ல. சீக்கிரம் நான் இந்த பொடியெல்லாம் இந்த மிரர் மேல தூவி விடுறேன். நீ உன்னுடைய மேஜிக் ஃபயர்னால அந்த பவுடர் எல்லாம் மெல்ட் பண்ணு" அப்படின்னு சொன்னதும், சரின்னிட்டு ஜைனஃபும் அவளுடைய சக்தியினால நெருப்ப வர வச்சு அந்த பவுடர் எல்லாம் அந்த மிரர் மேல மெல்ட் பண்ண வைக்கிறா. இது மெல்ட் ஆகுறதுக்கு கொஞ்ச நேரம் எடுக்கும். அந்த கேப்ல தன்னோட ஃப்ரெண்ட மறுபடியும் கன்னா பின்னான்னு திட்டிக்கிட்டு இருக்க. "நான் உனக்கு அன்னைக்கே சொன்னேன், இந்த இடத்த விட்டு போயிடலான்னுட்டு. பாரு இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனையில நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் உன்னால தான், உன்னால தான்" அப்படின்னு இவ கத்திக்கிட்டு இருக்க. "கத்தாத கத்தாத, ஏன்?" அப்படின்னுட்டு அப்படியே அவ பக்கத்துல போய் ஜைனஃபோடைய கைய புடிச்சு பேசுறா. ஆனா ஜைனஃப் இப்போ ஒரு சூனியக்காரியாச்சே. இவளுக்கு எல்லாமே தெரிய வரும். அதாவது இவ காலேஜ் படிச்சுட்டு இருந்த டைம்ல இவளுக்கு வேற ஒரு யூனிவர்சிட்டில சீட்டு கிடைச்சிருந்த அந்த ஒரு ஃபார்மை தன்னோட ஃப்ரெண்டு தான் எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கிறது தெரிஞ்சுக்கிட்ட உடனே, "அடி பாவி, நீதான் எனக்கு கிடைச்சிருந்த அந்த ஃபார்மை எடுத்து ஒளிச்சு வச்சதா? உன்னை என்ன பண்றேன் பாரு" அப்படின்னுட்டு அவ ஒரு கையில நெருப்பு உருண்டியா பண்ணி ஹீரோ மேலேயே அதை ஏவி விட பாக்குறா. "அடியேய், சூனியக்காரியா மாறினதும் உன்னுடைய வேலைகளை காட்டுற பாத்தியா" அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்கிருந்து அவகிட்ட இருந்து தப்பிச்சு ஓட ஸ்டார்ட் பண்றா. அதே சமயத்துக்கு அந்த இடத்துல அந்த பிரின்ஸோடைய அம்மாவும் வராங்க. "ஐயையோ, சூனியக்காரி வந்துட்டா, புடிங்க, யாராவது புடிங்க" அப்படின்னு அவங்க சொல்ல, அவளுடைய கையை பிடிச்சி இழுத்துக்குன்னு நம்ம ஹீரோயின் ஒரு ரூமுக்கு போயிடுறா. அங்க போய் பார்த்தாக்கா அந்த பிரின்ஸும் அவனுடைய காதலனான அந்த வேலைக்காரனும் ஒண்ணா இருக்கிறத இவங்க 2 பேரும் பார்த்துடுறாங்க. "என்ன நடக்குது இங்க?" அப்படின்னு அந்த அம்மா கேட்க, "பாருங்க, உங்க மகனுக்கு பொண்ணுங்க தேவையில்லையாம். அவனுக்கு ஆம்பளைங்க தான் தேவையாம்" அப்படின்னுட்டு, "உங்க பையனும் உங்க வீட்ல வேலை செய்றானே, அந்த வேலைக்காரனும் தான் ஒருத்தர ஒருத்தர் விரும்புறாங்க. இவங்க 2 பேருக்கே கட்டி வைங்க" அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, "என் பையன பத்தி என்ன சொல்ற?" அப்படின்னு சொல்லி, "நீ தான் என் பையனுக்கு ஏதோ வசியம் பண்ணிட்ட. நீயும் அந்த சூனியக்காரியும் ஒண்ணுதான். இவளையும் புடிங்க, இவளும் ஒரு சூனியக்காரி தான்" அப்படின்னு இந்த பிரின்ஸோடைய அம்மா கத்துறாங்க. ஐயையோ! இந்த பொம்பளைகிட்ட மாட்டுனா அவ்வளோதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கருந்து தப்பிச்சு போக பாக்குறாங்க. அப்போ அங்க இருக்கிற அந்த மிரர அந்த தேவதை ஏஞ்சல் வந்து சரி பண்ணி வச்சிருக்கு. "நீங்க இப்ப நெனச்சாக்கா இதுக்குள்ள இருந்து உங்க உலகத்துக்கு போயிடலாம்" அப்படின்னு அந்த தேவதை சொல்ல, "இல்ல, என் ஃப்ரெண்ட விட்டுட்டு நான் போக மாட்டேன். எப்படியாவது என் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டுக்கிட்டு இந்த ராஜ்யத்துல நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணிட்டு தான் நான் போவேன்" அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. ஆனா இதையெல்லாம் சரி செய்யணும்னாக்கா அந்த ப்ளூ பர்ல் இருக்கிற இடத்துக்கு நான் போகணுமே. அங்க ரொம்பவே பயங்கரமான டிராகன் எல்லாம் இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இதுக்கு என்ன பண்றது? அப்படின்னு ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்க, அந்த பக்கத்துல இருந்து ஹீரோ ரேஞ்சுக்கு அல்லாவுதீன் அவனுடைய பறக்கும் கார்பெட்ல
படுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கிறான். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்க, ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறா. எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் இளவரசின்னுட்டு அந்த மேஜிக் கார்பெட் மேல ஹீரோயினை உட்கார வச்சுக்கிட்டு அலாவுதீன் ரொம்ப தூரத்துக்கு பறந்துகிட்டு போயிட்டு இருக்கிறான். அங்க ஒரு அழகான இடம் இருக்குது. இப்போ அங்க உக்காந்துக்கிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த அந்த ப்ளூ பேர்ல் இருக்கிற ஸ்டோன நான் எடுக்கணும். அப்பதான் அந்த ராஜ்யத்த சரி செய்ய முடியும். எனக்கு நீ ஹெல்ப் பண்றியா? அப்படின்னு கேட்க, அந்த இடத்துக்கு போறது ஒண்ணும் அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த இடத்துக்கு கண்டிப்பா நான் உங்கள கூப்பிட்டுட்டு போறேன். ஆனா, அந்த இடத்துல பாதுகாவலனா ஒரு பயங்கரமான டிராகன் ஒண்ணு இருக்குதாம். அது கூட போராடணும்னாக்கா, பாறையால செஞ்ச ஒரு உருவத்துக்கிட்ட தான் அந்த டிராகன எதிர்க்கிற ஒரு வெப்பன் இருக்கும். அது உனக்கு தேவையான வெப்பன குடுக்கும் அப்படின்னு இந்த அலாவுதீன் சொல்றான். அந்த வெப்பன் மூலமா தான் நீங்க அந்த டிராகன எதிர்த்து போராட முடியும். அப்பதான் அதுகிட்ட இருந்து அந்த ப்ளூ பேர்ல எடுத்துட்டு நீங்க உங்க ராஜ்யத்துக்கு போக முடியும்னுட்டு அலாவுதீன் சொல்றான். கண்டிப்பா நான் இதுக்கான முயற்சிய பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, இப்படி 2 பேருக்குள்ளயும் காதல் உருவாகுது. மறுநாள் காலையில அந்த டிராகன் இருக்கிற இடத்துக்கு அலாவுதீன் கூப்பிட்டுட்டு போறான். இப்போ அங்க போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின அங்க விட்டுட்டு அவன் அவனுடைய ஊரான அரபிக்கு போறதுக்காக இருக்கிறான். இப்போ சென்டிமெண்ட்டா 2 பேரும் பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் கழுத்துல ஒரு செயின் இருக்கும். அத அலாவுதீனுக்கு போட்டு விடுறான். அவனும் அவனுடைய கழுத்துல இருக்கிற ஒரு செயின நம்ம ஹீரோயினுக்கும் போட்டு விடுறான். அதுக்கப்புறம் அவன் அவனுடைய ஊர நோக்கி போயிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இந்த டிராகன் இருக்கிற இந்த இடத்துக்கிட்ட வந்து நிக்கிறா. அந்த இடமே அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமா இருக்கும். பெரிய பெரிய பாறை கற்களால தயாரிச்சத போல பார்க்கவே அற்புதமா இருக்கும். அதுக்குள்ள போறா. உள்ள வந்ததும் நின்னு பார்க்குறா. அந்த பாறையில இருந்து ஒரு பயங்கரமான உருவம் ஒண்ணு எந்திரிச்சு நிக்குது. ஸோ இதுதான் அந்த வெப்பன குடுக்குதுன்னு அலாவுதீன் சொல்லியிருந்தான் இல்லையா? இந்த இடத்துக்கு இதுவரைக்கும் நெறைய ஆம்பளைங்க தான் வந்திருந்திருக்கிறாங்க. ஆனா, யாருமே உயிரோட திரும்பி போனதா சரித்திரமே கிடையாது. முதல் தடவையா ஒரு பொண்ணான நீ வந்திருக்க. சரி சொல்லு உனக்கு என்ன வெப்பன் வேணும்? அப்படின்னு கேட்க, இருக்கிறதுலே டாப் மாடலான ஒரு கேமரா மொபைல் வேணும் அப்படின்னுட்டு நம்ம ஹீரோயின் கேட்க, அந்த பாறைக்கு ஒண்ணுமே புரியல. சரி நீ ஏதோ கேட்குறன்னிட்டு அதுவும் அந்த சாம்சங்லே டாப்ல இருக்கிற ஒரு மொபைல அது ஹீரோயின் முன்னாடி வைக்குது. இத வச்சுக்கிட்டு இந்த பொண்ணு என்ன பண்ண போதுன்னு அந்த பாறை யோசிக்க, நம்ம ஹீரோயினும் இப்ப மாடர்ன் உலகத்துல இருந்து தானே அந்த உலகத்துக்கு போயிருக்கா. இவ ஏதோ யோசிக்கிறா போல. அங்கருந்து அப்படியே முன்னாடி போக, அங்க பயங்கரமான அந்த டிராகனு இருக்குது. இவளுக்கு எதிர்த்தாப்புலயே வந்து நின்னுகிட்டு இருக்குது. ஆனா நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட பயப்படவே இல்ல. அவ கையில இருக்கிற அந்த ஃபோன் மூலியமா ஆனிமேஷன்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற அந்த டிராகன் உருவத்து மாதிரியே இன்னொரு ஃபோட்டோவ காட்டுனதும், இங்க இருக்கிற ரியல்ல இருக்கிற இந்த டிராகன் பார்த்து ஏதோ நம்மளோட பயங்கரமான ஒரு இதுவா இருக்குதேன்னுட்டு பயந்து போயிடுது. உடனே நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடி மண்டியிட்டு வணங்கவும் ஆரம்பிச்சிடுது. அங்க இருந்த ஹீரோயின் நேரா அந்த ப்ளூ பேர்ல் ஸ்டோன் இருக்கிற அந்த ஸ்டோனையும் அசால்ட்டா எடுத்துக்கிறா. இப்போ அந்த டிராகன் மேலேயே உக்காந்துக்கிட்டு பறந்துக்கிட்டு அந்த ராஜ்யத்துக்கும் திரும்பி போயிட்டு இருக்கிறா. அப்படி போயிட்டு இருக்கிற சமயத்துல இளமையா இருக்கிற அந்த தண்ணிய பார்த்துடுறா. அந்த தண்ணியும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நேரா இப்போ ராஜ்யத்துக்குள்ள வரா. இந்த பக்கம் ஹீரோயினோட ஃப்ரெண்டான ஜைனப் ஒரு சூனியக்காரின்னு சொல்லி அவளை கட்டி போட்டு எரிக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு அந்த டிராகன் மேல இருந்து நம்ம ஹீரோயின் ஒரு மாசான ஒரு இதுல வந்து இறங்குறா. நிறுத்துங்க, இன்னிலிருந்து உங்களுடைய கொடூரமான இந்த ஆட்சியெல்லாம் இன்னைக்கோட முடிவடைய போகுது அப்படின்னு சொன்னதும் அந்த ராஜாவுக்கு பயங்கரமா கோபம் வருது. அவள அட்டாக் பண்ண சொல்லி ஆர்டர் குடுக்குறான். இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்து நாட்டு இளவரசன், அவங்கள ஒண்ணும் பண்ணாதீங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. என்னையே எனக்கு யாருன்னு அடையாளம் காட்டி குடுத்ததே அவங்க தான் அப்படின்னு இவன் சொல்ல, இவனுடைய அம்மா, இல்ல இல்ல என் பையன அவ மயக்கி வச்சிருக்கா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ சும்மா இரும்மா அப்படின்னு இந்த இளவரசன் சொல்லிட்டு, நான் ஒருத்தனை விரும்புறேன். அது இவன் தான் அப்படின்னுட்டு இவன் வேலை செய்யற அந்த வேலைக்காரனை காட்டுறான். இந்த விஷயத்த கேட்டதுமே அங்க இருக்கிற எல்லாருக்கும் பயங்கரமா ஷாக் ஆகுது. இன்னொரு பக்கம் அந்த சோல்ஜர் கையில வச்சிருக்கிற வாளை எடுத்துக்கிட்டு எல்லாரையும் சாகடிக்கிறதுக்காக முன்னாடி வரான். அந்த டிராகன் வாய்க்குள்ள இருந்து தண்ணிய எல்லார் மேலயும் துப்பிடுது. உடனே அங்க இருக்கிற எல்லாருமே சின்ன புள்ளைங்களா மாறிடுறாங்க. அந்த இளமை தண்ணிய குடிச்சதும் எல்லாருமே சின்ன வயசா மாறிடுவாங்கல்ல. அதாவது வயசு குறைஞ்சவங்களா மாறிடுவாங்கல்ல. அந்த தண்ணி தான் இது. ஆனா விடாம மறுபடியும் அந்த வாள எடுத்துக்கிட்டு அந்த சோல்ஜர் நம்ம ஹீரோயின தாக்குறதுக்காக அந்த வாள வீசுறான். அந்த வாள நம்ம பார்பி கேட்ச் புடிச்சிடுறா. ஏன்னா இந்த வாளுக்கு தகுதியானவளே இவ தானே. இவ தான் அப்ப புடிச்சாகணும்.
பார்பியும் அந்த வாளை எடுத்துக்கிட்டு, இப்ப அந்த சோல்ஜர சாகடிக்கலான்னு வர சமயத்துல, அவன் மேலயும் அந்த தண்ணி பட்டிருக்கும் இல்லையா? அந்த தண்ணியினால அவனும் சின்ன பையனா மாறிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டான ஜைனப் இவகிட்ட வந்து, "எதுக்காக நீ இங்கருந்து போகல?" அப்படின்னு கேட்கிறா. "உன்ன விட்டுட்டு நான் எப்படி போக முடியும்? என்ன இருந்தாலும் நீ என்னுடைய ஃப்ரெண்ட் இல்லையா?" அப்படின்னு சொல்ல, "பின்ன எதுக்காக அன்னைக்கு என்னுடைய அந்த அப்ளிகேஷன நீ எடுத்து வச்சுக்கிட்ட?" அப்படின்னு கேட்கிறா. "நீ எங்க என்ன விட்டு பிரிஞ்சு போயிடுவியோ, அதனால தான். நீ என் கூடவே எப்பவுமே இருக்கணுன்றதுக்காக தான் அந்த அப்ளிகேஷன நான் ஒளிச்சு வச்சுக்கிட்டேன்." அப்படின்னு சொன்னதும், தன்னுடைய ஃப்ரெண்ட் மேல எந்த தப்பும் இல்லன்னு சொல்லிக்கிட்டு ஜைனப் புரிஞ்சுக்கிறா. இந்த பக்கம் ராஜாவ காட்டுறாங்க. ராஜா ஏற்கனவே இளமையா தான் இருந்தாரு. இப்ப அந்த தண்ணி பட்டதுமே இளமையா இருந்தவரு குழந்தையாவே மாறிடுறாரு. அவர் தலையில இருந்த அந்த கிரீடமும் கீழ விழுந்து கிடக்குது. அந்த கிரீடத்துல எடுத்துன்னு வந்திருந்த அந்த ப்ளூ பெர்ல ஃபிக்ஸ் பண்றா. ஃபிக்ஸ் பண்ணிட்டதும் அந்த கிரீடத்த தன்னுடைய தலை மேல வச்சுக்கிறா. அப்போ அப்போ அதுவரைக்கும் எழுதாம இருந்த அந்த ஃபெதர் இப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த புக்ல எழுதவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது இத்தன வருஷங்கள் வரைக்கும் இந்த ராஜா தான் இந்த இறகையும் கட்டிப்படுத்தி, இந்த ராஜ்யத்துல என்னெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் தடுத்து வச்சிருந்தான். இப்போ அந்த இறகு இனி இந்த ராஜ்யம் எப்படி ஆட்சி செய்யணுங்கிறத எழுதிக்கிட்டு இருக்குது. அந்த இடத்துக்கு சூனியக்காரியும் அவளுடைய தங்கச்சியும் வராங்க. அந்த ஃப்ரேம்க்குள்ள அடைச்சு வச்சிருந்த ராணிவையும் இவங்க 2 பேரும் விடுதலை பண்றாங்க. ஆமா, எதுக்காக உங்களுடைய கணவர் இத்தன வருஷங்கள் வரைக்கும் இந்த ஃப்ரேம்க்குள்ள அடைச்சு வச்சிருந்தாரு? அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, அதுவா, அவர் பண்றதெல்லாம் தப்பு. இந்த இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். அதுக்காகவே என்னை இந்த ஃப்ரேம்க்குள்ள அடைச்சு வச்சுட்டாரு அப்படின்னு ராணி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தன் தலையில வச்சிருந்த அந்த கிரீடத்தை எடுத்து அந்த ராணி கிட்ட நம்ம ஹீரோயின் சாண்டலும் கொடுக்குறா. இதுக்கப்புறம் இனி நல்லவங்களுடைய ஆட்சி தான் நடக்க போகுதுன்னுட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க. இத்தனை வருஷங்களும் கொடூரமான நிலைமையில ஆட்சி பண்ணிட்டு இருந்த அவங்க எல்லாருமே சின்ன பிள்ளைங்களா மாறிட்டாங்க. இனிமே இந்த ராஜ்யத்தை நான் தான் ஆட்சி பண்ண போறேன்னு அந்த ராணியும் சொல்றாங்க. இனி இந்த நாட்டுல எந்த விதமான பிரச்சனையும் வராது, அதுக்கு நான் கேரண்டின்னு சொல்றாங்க. சூனியக்காரியையும் அவங்க கூட இருக்கிற ஆட்களையும் காட்டி, இனிமே நம்ம ராஜ்யத்துக்கு பிரசவமானதுக்கு அப்புறம் எப்படி இவங்கெல்லாம் கேர் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே போல கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்பி இனிமே உண்மைதான் இங்க நிலைச்சிருக்கோன்னுட்டு அவங்களுடைய வாளை எடுத்து காட்டுறாங்க. அங்க சீனை கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அவளுடைய ஃப்ரெண்டும் அவங்களுடைய உலகத்துக்கு போகிறதுக்காக கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு காத்துட்ருக்குறாங்க. அந்த தேவதை ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி அவங்கள அந்த உலகத்துக்கு அனுப்பிச்சி வைக்கிது. ஸோ அங்கேருந்து தன்னுடைய உலகத்துக்கு வந்துடுற அவளுடைய கையில் ஃபேரிடைல் புக் இருக்குது. இப்போ அதில் இருக்கிற கதைகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அதை தான் அங்கே இருக்கிற எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு அவளுக்கு ஒன்றுமே புரியல. இவ சொல்லிக்கிட்டு இருந்த இந்த கதையை தான் எல்லாருமே அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அவளுக்குள்ளே இருந்த டேலண்ட்டு ஒரு கதை சொல்கிறது தான்னு அப்போ தான் அவளுக்கு தெரிய வருது. இனிமே கதைங்க மட்டும் சொல்லிட்டு போகலன்னுக்கிட்டு இவ கதை சொல்ல ஆரம்பிக்கிறா. இப்படியே கதை சொல்கிறது மூலமாக இவளுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் ஃபாலோவர்ஸும் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. இவளுடைய லைஃப்பும் ரொம்பவே ஜாலியாக போயிட்டுருக்குது. இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.